என் பெயர் கே சோபியா. என் பெயர் மூத்திருப்புர சுந்தரி. என் பெயர் எஸ் தர்ஷினியா. நாங்கள் பாரதியார் பாடல் பாட வந்துள்ளோம். ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, களிப்படைத்த மொழினாய் வா வா வா, கடுமை கொண்ட தோழினாய் வா வா வா, களிப்படைத்த மொழினாய் வா வா வா, கடுமை கொண்ட தோழினாய் வா வா வா, தெளிவு பெற்ற மதினாய் வா வா வா, சிறுமை கண்டு பொங்குவாய் வா வா வா, தெளிவு பெற்ற மதினாய் வா வா வா, சிறுமை கண்டு பொங்குவாய் வா வா வா, எளிமை கண்டிறங்குவாய் வா வா வா, ஏறு போல் நடையினாய் வா வா வா, எளிமை கண்டிறங்குவாய் வா வா வா, ஏறு போல் நடையினாய் வா வா வா. நன்றி. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். நம் இந்திய நாடு 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் சுதந்திரம் அடைந்தது. சுதந்திர இந்தியா ஒரு ஜனநாயக நாடாக கருதப்படுகிறது. அதாவது மக்களால் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆட்சி முறை கொண்ட நாடு என்னும் பெருமை பெற்றது. சுதந்திர இந்திய குடிமக்களின் உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக ஆக்கப்பூர்வமான அரசியல் அமைப்பு தேவையாக இருந்தது. ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட இந்திய அரசு சட்டம் 1935 மாற்றி அமைத்து சுதந்திரம், நீதி, சமத்துவம் உள்ளிட்ட உயரிய தேவைகளுடன் அரசியலமைப்பு சபை இயற்றிட சபை டாக்டர் எஸ் ராஜேந்திர பிரசாத் தலைமையில் உருவாக்கப்பட்டது. இதனின் அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவராக டாக்டர் B.R. அம்பேத்கர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பன்முகத்தன்மை கொண்ட இந்திய நாட்டிற்கு சமூக நீதி, சமத்துவம் உள்ளிட்ட உயரிய தேவைகளை மீட்டெடுக்க மிகப்பெரிய பொறுப்பு டாக்டர் அம்பேத்கரிடம் இருந்தது. அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் பணி 1946 டிசம்பர் 9ஆம் தேதி முதல் தொடங்கியது. இதன் சுமார் 60 நாடுகளில் அரசியலமைப்பு சட்டங்களை ஆராய்ந்து குடிமக்களின் உரிமைகளை சுதந்திரமாகவும் சமத்துவ நோக்கத்துடன் வழங்கும் வகையில் சுமார் 3 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதி முழுமையடைந்தது. சரியாக 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்களில் 16 முறை குழு கூடி ஆலோசித்து நான் இப்போது போற்றும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் முடிவுக்கு வந்தது. சுதந்திர இந்திய குடிமக்களின் இந்தியர்கள் வாக்குரிமைகளை மட்டும் எடுத்துரைக்காமல் அவர்களின் கடமைகளையும் சுட்டிக்காட்டுகிறது. நன்றி. 76 நாட்டின் 77வது குடியரசு தினமாக நாம் கொண்டாடுகிறோம். அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். எண்ணங்களில் சுதந்திரமும் நினைவுகளில் வரலாற்றும் நிறைந்திருக்கும் இத்தருணத்தில் தாய்மண்ணை உன்னை வணங்குகின்றேன். 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் அன்றுதான் நமது பாரதம் குடியரசு நாடாகியது. அன்றுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் செயலாக்கத்திற்கு வந்த நாள் தான் இந்திய குடியரசு தினமாகும். டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் உலகிலேயே மிக நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பையும் நமக்கு அடிப்படை உரிமைகளையும் சுதந்திரத்தையும் வழங்கியுள்ளார்கள். இந்த நாள் நம் நாட்டை சுதந்திரத்திற்காக போராடிய தியாக தலைவர்கள் மகாத்மா காந்தி, நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், பகத்சிங் ஆகிய தியாக தலைவர்களை நினைவு கூறும் வகையில் நாம் கொண்டாடுகின்றோம். அவர்களின் தியாகத்தினால் தான் நாம் சுதந்திர காற்றை சுவாசிக்கின்றோம். எல்லோரும் ஒரு குலம், எல்லோரும் இந்திய மக்கள், எல்லோரும் இனம் என்ற பாரதியார் பாடலுக்கு ஏற்ற தலைப்பில் இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடாகவும் பல மொழி பல மதம் இருந்தாலும் அனைவரும் இந்தியர் என உணர்வோடு நாம் வாழ்கின்றோம். கனவு காணுங்கள், கனவு தூக்கத்தில் வருவது கனவல்ல, உங்களை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு என்று டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் கூறியது போல நம் நாடு வல்லரசு நாடாக மாற நாம் இன்னும் கனவு காண்போம். அதற்காக உழைப்போம். சாதி மத வேறுபாடின்றி அனைவரும் இந்திய மக்கள் என்று உணர்வோடு வாழ்வோம். வாழ்க பாரதம், வளர்க பாரதம். வந்தே மாதரம். ஜெய்ஹிந்த். நன்றி. வணக்கம். என் பெயர் R. சசிதரன். என் பெயர் G. முகுந்தன். என் பெயர் M. தாஸ் பிரகாஷ்.
அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். காந்தி பாடல். இந்தியாவின் தந்தை யாரு? மகாத்மா காந்தி இன்று வேறு யாரு? இந்தியாவின் தந்தை யாரு? மகாத்மா காந்தி இன்று வேறு யாரு? கதறு வேட்டி அணிந்தவர், கண்ணாடி போட்டவர், கையில் கட்டி கொண்டவர், கண்ணியமாய் வாழ்ந்தவர். இந்தியாவின் தந்தை யாரு? மகாத்மா காந்தி இன்று வேறு யாரு? நாட்டுக்காக உழைத்தவர், நல்ல பேரு எடுத்தவர், ஏழைகளை மதித்தவர், எளிமையுடன் வாழ்ந்தவர். இந்தியாவின் சுதந்திரத்தை நமக்கு வாங்கி தந்தவர். இந்தியாவின் தந்தை யாரு? மகாத்மா காந்தி இன்று வேறு யாரு? இந்தியாவின் தந்தை யாரு? மகாத்மா காந்தி இன்று வேறு யாரு? வேட்டி அணிந்தவர், கண்ணாடி போட்டவர், கையில் தடி கொண்டவர், கண்ணியமாய் வாழ்ந்தவர். இந்தியாவின் தந்தை யாரு? மகாத்மா காந்தி இன்று வேறு யாரு? நாட்டுக்காக உழைத்தவர், நல்ல பேர் எடுத்தவர், ஏழைகளை மதித்தவர், எளிமையுடன் வாழ்ந்தவர். இந்தியாவின் சுதந்திரத்தை நமக்கு வாங்கி தந்தவர். இந்தியாவின் தந்தை யாரு? மகாத்மா காந்தி இன்று வேறு யார்? முடிச்சுக்கலாம். Respected headmaster, teachers, and my dear friends. Today I feel proud and happy to stand before you to speak about one of the most important national festivals of the country, Republic Day. Every year on 26th January we celebrating special. Good morning everyone, respected headmaster, teachers, and my dear friends. Today I feel proud and happy to stand before you to speak about one of the most important national festivals of the country, Republic Day. Every year on 26th January we celebrating special day to honor adoption Constitution of India. It was on this day in 1950 India that became sovereign democratic republic. This day celebrating reminds sacrifice, courage, and a vision that builds the foundation of our great country. Before 1950, India had won independence from British rule but did not yet have its own laws. Our leaders and freedom fighters knew that true freedom would come only when the creation created by its own peoples. Under the guidance of Dr. B.R. Ambedkar in drafting committee, the Constitution of India was drafted over nearly 3 years. It became world's longest written Constitution of India, ensuring justice, liberty, equality, and fraternity for every citizen. The enforcement of this Constitution of India on 26th January made India truly independent in spirit and law. The main Republic Day celebration takes place every year at Kartavya Path in New Delhi. The President of India unfurls the national flag and a grand parade following, showcasing the strength and unity for armed forces. Sailors, soldiers, and airmen march proudly, representing the discipline and courage of our defense services. The parade also including colorful tablets from various states. India delivers cultural, traditional, and progress. The school students performed songs and dances, adding joy of the practical songs. Apart from the grand parade in New Delhi, Republic Day celebration takes places across India with equal excitement. Schools, colleges, communications organize flag hosting, ceremonies, speeches, cultural shows, and songs. The children wear tricolor outfits, wave flag, participate competitions such as drawing, essay writing, and songs. Republic Day reminds us of our duties as citizens of India. It's just not only a day of celebration but also a day of reflection. The Constitution gives many rights but it also expected us to be responsible citizens. We must obey the laws, respect others, care of your environment, and contribution grow of your nation. Thank you and I wish you all a very happy Republic Day.